Welcome to Special Meals. நார்மல் பாத்திரத்தில் சமைக்கிறத விட மண் சட்டியில் சமைக்கிற வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். களிமண் ஒரு ஆல்கலைன், அதனால் சமைக்கிற பொருளில் உள்ள அசிடிட்டியோட ரியாக்ட் பண்ணி பிஹெச் வேல்யூவை நியூட்ரல் பண்ணும். அதனால் மண் சட்டியில் சமைக்கிற சாப்பாடு ஹெல்த்தியானதும் கூட. வாழைத்தண்டோட சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர், 3/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டை வெட்டி இதில் போட்டால் துண்டு கருத்து போகாமல் இருக்கும். வாழைத்தண்டில் இருக்கிற இந்த சென்டர் போர்ஷன் தான் நம்ம சாப்பிடக்கூடியது. அதை சுற்றி இருக்கிற லேயர்ஸை ரிமூவ் பண்ணிடணும். அவுட்டர் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் டியூப் மாதிரி இருக்கிற போர்ஷனை வெட்டி எடுத்தாச்சு. இது நல்ல ஒரு ஆல்கலைன் ஃபுட். ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த பகுதியை வெட்டி நீக்கிடலாம். இப்போ இதை ரவுண்டாக வெட்டிட்டு கத்தியால் லைட்டாக தள்ளுனோம்னா நார் நல்லா இழுத்துட்டு வரும். அதை அப்படியே உங்கள் ஆள்காட்டி விரலில் சுற்றி எடுத்துடணும். இந்த தண்டில் நார் நிறைய இருக்குது, இளந்தண்டில் நார் கம்மியாக தான் இருக்கும். வெட்டின துண்டுகளை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுட்டு கட் பண்ணினோம்னா ஈஸியாக இருக்கும். வெட்டின துண்டுகளை மோர் தண்ணியில் போட்டுடணும். தண்டில் நிறைய நார் இருந்தால் ஒரு கரண்டியை இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிட்டு நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தால் நார் வந்துடும். இப்படியே 2 அல்லது 3 முறை செஞ்சால் கிட்டத்தட்ட எல்லா நாரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வாழைத்தண்டை எடுத்ததும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கலாம். வாழைத்தண்டில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ கிட்னி ஸ்டோனை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சு நம்ம வெட்டி வச்சிருந்த துண்டுகளை போட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டால் மூடி வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் எரியட்டும். இது அவியட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு இந்த அளவுக்கு கொரப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். தண்டை அரைப்பதம் அல்லது 3/4 பதத்துக்கு அவிச்சோம்னா சத்துக்கள் நிறைய கிடைக்கும். நம்ம ஊற்றின தண்ணி வற்றி சரியான பதத்தில் இருக்குது. அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி தண்ணி வற்றி போகிறதுக்காக நிறைய அவிச்சாலோ அல்லது எக்ஸ்ட்ரா தண்ணியை ஃபில்டர் பண்ணினாலோ ஃபுல் சத்தும் கிடைக்காது. அடுப்பில் அதே சட்டியை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு அது வெடித்ததும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் 3/4 கப் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில வறுத்துக்கணும். பச்சை வாசனை போனதும் நாம் அவிச்சு வச்சிருந்த தண்டை போட்டு லைட்டாக கிளறிட்டு கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். அடுப்பே இல்லாமல் ஹெல்த்தியான இன்னொரு வாழைத்தண்டு ரெசிபி எப்படி பண்ணலாம்னு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.